Hi friends, இப்போ நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெறும் மிளகாத்தூள்ல முட்டையை நல்லா பிரட்டி எண்ணெயில பொரிச்சு வெச்சுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை போடுங்க. நல்லா கிண்டி கொடுங்க. வெங்காயம் நல்லா வேக வச்சிரணும். நல்லா இந்த மாதிரி வெந்தோனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகுற வரையும் நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காம. கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா அந்த இது சுண்டுற வரையும் நல்லா கிண்டிக்கலாம். அதுவே தண்ணி விட்டு கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா போட போகிறோம். பிரியாணி மசாலா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி, ரெண்டு கிளாஸ் தண்ணி, 2 அலாக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்து 3வது அலாக்கு ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டோம்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் தேவையான அளவு கொஞ்சோன்னு ஊற்றிக்கலாம். அப்புறம் தம்மு போட்டு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி. முட்டை பிரியாணி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.